இரண்டாவது விஷயம், நாம் பொருளாதாரத்தில் உயர்வை பெற வேண்டும் என்று சொன்னால், தன்னிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதிகமாக பாவ மன்னிப்பு வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்பார் செய்யணும். அப்ப இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும், இறைவனிடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இப்படி தௌபா செஞ்சோம்னா சகல விதமான பாக்கியங்களும், விசாலமான அந்த வாழ்வாதாரங்களை எல்லாம் அல்ல அல்லாஹ் அளிப்பான் என்று சூரத்து நூஹ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாய மக்களுக்கு மார்க்க பணியை ஆற்றுகின்ற பொழுது, அவர்கள் தாவா செய்கின்ற பொழுது, அந்த மக்கள் இஸ்லாத்தை அவர்கள் இணையவில்லை, ஓரிரை கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவங்களுக்கு மேல் பாவம் செய்தார்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாரு, ஃபகுல்து, நான் அந்த மக்களுக்கு சொன்னேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்களது இரட்சகனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுங்கள், உங்களது இரட்சகன் அவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான். இப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் யுர்சிலிஸ்ஸமாக அலைக்கும் மிதராரா, எல்லாம் அல்ல அல்லாஹ் வானத்திலிருந்து தொடரான மழையை இறக்கி வைப்பான். பருவமழை பொய்த்தது. ஏன் பொய்த்தது? பருவமழை ஏன் பொழியாமல் இருக்கிறது? பாவங்கள் தடுக்கிறது. பாவங்கள் தடுப்பதின் மூலமாக பருவமழை பொழியாமல் இருக்கிறது, விவசாயம் செழிக்காமல் இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் அவன் வானத்திலிருந்து தொடரான மழையை இறக்கி வைப்பான். நீங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டினால் உங்களுக்கு அவன் பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்வான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஏன் குழந்தை பாக்கியம் இருக்க மாட்டேங்குது? ஏன் சம்பாதிச்சா நிலைச்சு நிற்க மாட்டேங்குது? ஏன் பரக்கத்து இல்லை அப்படின்னா மனுஷன் பாவம் செய்யறான், பாவ மன்னிப்பு வேண்டாமல் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து, நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் வயம்திதுக்கும் பி அம்வாலின், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி உதவி செய்வான். ஓ பனீன, குழந்தை பாக்கியம் இல்லாத சமயத்திலும் கூட பாவ மன்னிப்பு வேண்டினால் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயஜஅல்லக்கும் ஜன்னாத்தின், நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் அல்லாஹ் உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வயஜஅல்லக்கும் அன்ஹாரா, நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் ஓடக்கூடிய ஆறுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு காலத்தில் ஆறு ஓடிச்சு, ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது பாலாகி கிடைக்கிறது. மனுஷனுடைய தவறுகள், மனிதனுடைய பாவங்கள், மழை பொழியாமல் இருக்கிறது, நீர்நிலங்கள் வறண்டு போய்விட்டன, விவசாயங்கள் வறட்சியாக காட்சி தருகின்றன, பெரும்பாலானோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கிடையாது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மனுஷனுடைய வாழ்க்கை கடனில் ஓடுகிறது. என்ன காரணம்? பாவம் செய்யறான், பாவத்துக்கு மேல பாவம் செய்யறான். கை நிறைய சம்பாதிச்சாலும் பாவத்தின் மூலமாக கையில் பணம் தங்குவது கிடையாது. அப்ப அல்லாஹ் வழியை சொல்லி காட்டுறான், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு வேண்டுங்கள். இப்படி பாவ மன்னிப்பு வேண்டினால் உங்களுக்கு தொடரான மழை கிடைக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ஓடக்கூடிய ஆறுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்து நூஹ்ல சொல்லி காட்டுறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து அவர் பஞ்சத்தை முறையிடுகிறார்.
இப்படி அவர் பஞ்சத்தை அவர் முறையிடும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீ அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு வேண்டு அப்படின்பாங்க. இரண்டாவது ஒரு மனுஷர் ஒருவர், அவர் தமது ஏழ்மையை தெரிவிப்பார். அப்ப அவருக்கும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீ அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு வேண்டு, ஏழ்மை போய்விடும் அப்படின்னா. மூன்றாவது ஒரு மனிதர் வருவார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்காக குழந்தை பாக்கியத்திற்காக துஆ செய்யுங்க அப்படிங்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூன்றாம் நபருக்கும் சொல்லுகின்ற பொழுது, இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான்காவது ஒரு மனுஷர் வருவார். நான்காவது மனுஷர் தனது தோட்டம் வறண்டு போயிருக்கிறது, தனது நிலம் வறண்டு போயிருக்கிறது, விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நான்காம் நபருக்கும் இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டும், வறண்ட நிலம் வளமாக மாறிவிடும் என்று சொல்லுவார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ரபீஉ இப்னு சபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து, ஒருத்தர் வந்தாரு, இரண்டாம் நபர் வந்தாரு, மூன்றாவது ஒரு ஆள் வந்தாரு, நான்காவது ஒரு ஆள் வந்தாரு, 4 பேருக்கும் 4 விதமான வெவ்வேறு பிரச்சனைகள். அப்ப வெவ்வேறு 4 விதமான பிரச்சனைகளை உங்களிடத்திலே முறையிட்ட பொழுது பதில் எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு பதில் தான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டும். பஞ்சத்திற்கு வந்த பொழுது அவருக்கும் இதே வார்த்தை, வறுமைக்கு அதற்கும் இதே வார்த்தை, அப்ப குழந்தை பாக்கியத்திற்கும் இதே வார்த்தை, அப்ப நிலம் வறண்டு போயிருக்கிறது அவருக்கும் இதே பதில். ஏன் ஒரே பதில சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த 4 நபர்களுக்கும் இதை விட சொல்வதற்கு என்ன என்னிடத்துல இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யம்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், உங்களுக்கு வானத்திலிருந்து தொடரான மழையை அனுப்பி வைப்பான், பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்வான், குழந்தை பாக்கியத்தின் மூலமாக உதவி செய்வான், உங்களுக்கு விவசாயத்தை தோட்டங்களை பலமான தோட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பான், ஓடக்கூடிய ஆறுகளை ஏற்படுத்தி கொடுப்பான். எல்லாம் அப்படிதான். குழந்தை பாக்கியம் வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுங்கள். உங்களிடத்திலிருந்து வறுமையாக வேண்டுமா? பிச்சை எடுக்காதீங்க, அல்லாஹ்விடத்தில் பிச்சை கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்களிடத்தினுடைய வறுமை போய்விடும். உங்களுடைய விவசாயம் செழிக்க வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். என்ன கிடைக்கும்? அல்லாஹ் வளமான விசாலமான வாழ்வாதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் பாவ மன்னிப்பை அவசியமாக்கி கொண்டாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜன், எல்லாம் வல்ல அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுபவருக்கு அவருக்கு நெருக்கடியிலிருந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். மன நெருக்கடி இருக்குது, பண நெருக்கடி இருக்குது, வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குது, நெருக்கடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இஸ்திக்பார் செய்யுங்க. இஸ்திக்பார் செய்தால் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் அதிலிருந்து விடுவித்து ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜன், அவருக்கு கவலை இருந்தால் அந்த கவலையிலிருந்து அல்லாஹ் விடுவிப்பார். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது,
பாவ மன்னிப்பை அவசியமாக்கி கொண்டார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு விசாலமான வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை அல்லாஹ் அளிப்பார். அப்ப விசாலமான வாழ்வாதாரம் வேண்டுமா? உங்களுடைய வியாபாரம் பரக்கத்தாக அமைய வேண்டுமா? உங்களுடைய விவசாயம் செழிக்க வேண்டுமா? உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? உங்களுடைய நெருக்கடி தீர வேண்டுமா? உங்களுக்கு அழகான பொருளாதாரம் கிடைக்க வேண்டுமா? என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கணும்? இல்லை இல்லை, அல்லாஹ்விடத்திலே பிச்சை எடுக்க வேண்டாம், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டாம், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இது இரண்டாவது அம்சம்.